அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 4ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், அதுவும் இன்றைய தகவல். பட் இது வந்து நேற்றைய தகவல், ஏன்னா இன்றைக்கி லீவுனால நேற்றுக்குள்ள தகவல் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நேற்று வீடியோ படம்லாம் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன். ஸோ சில தகவல்கள் இருக்கலாம், நீங்களும் கண்டிப்பாக கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட், டிவிடெண்ட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் இஷ்யூட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் டைம் சேவ் ஆயிரும். மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட் லிமிடெட். 4059 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 551 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 17% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 2% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய பங்கு கெசால்ஸ் இந்தியா லிமிடெட். 461 ரூபா கரண்ட் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 6 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 9% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 38% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டும் டவுனாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு டவுனாக இருக்குது. இட்டர்னல் லிமிடெட், அதாவது நம்ம சொல்லணும்னா ஜொமேட்டோ, அவங்க தான் பேரை மாற்றிட்டாங்க, தெரிஞ்சது தான். ஸோ 234 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 39 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 64% உயர்ந்திருக்கு. ஸோ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 78% டவுனாக இருக்குது. ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. நெட்வேப் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். 1420 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 43 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 56%, நெட் ப்ராஃபிட் 45% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான சூப்பரான ரிசல்ட்டை நெட்வேப் டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 2 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4% குறைவாக இருக்குது. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. சிஎன்சிஸ் டெக் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1580 ரூபா, கிட்டத்தட்ட 22 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 82%, நெட் ப்ராஃபிட் 89% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4% கிட்ட வருது. செக்டர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட். 465 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 238 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 0.8% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க வர்தமான் டெக்ஸ்டைல். அதுமாதிரி 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1% வருது. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பாராக் மில்ஸ் ஃபுட்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 182, 26 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 167% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. பட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6% வருது. செக்டர் வந்து டைரி ப்ராடக்ட். கொட்டக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட். 2185 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 4933 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 11% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 8% டவுன் ஆகிருக்கு. ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 1.51 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.45 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.44 இருந்தது, 0.36 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு, பட் கொஞ்சம் டவுனாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மட்டும். ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டவுனாக இருக்குது. 2 ரூபா பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க். சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1324. சிடிஎஸ்எல் 100 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 22% டவுனாக இருக்குது. ஸோ ஒரே ரெட்டாக தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்டே டவுனாக தான் இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி கம்பெனி 100 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. 12 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாகவும் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. செக்டர் வந்து டெபாசிட்டரி கிளியரிங் ஹவுஸாக இருக்காங்க. பிஎன்பி கில்ட்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கில்ட்ஸ் லிமிடெட் 100 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 75 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 12% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% உயர்ந்திருக்கு. ஸோ சேல்ஸ் டவுன் ஆனால் நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. 1 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 800 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 18,643 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் ஆனது 8% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 10% டவுன் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 2.07 இருந்தது, இப்போ 1.82 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.53 இருந்தது, 0.47 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட் தான், பட் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் வீழ்ச்சி. ஸோ ரிசல்ட்டு நம்ம நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டவுனு. 15 ரூபா 90 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாகவும் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 2% வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 16 மே 2025. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். ஒடிசி டெக்னாலஜிஸ் லிமிடெட். 95 ரூபா கரண்ட் ப்ரைஸ், கிட்டத்தட்ட 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 46% டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனு. இயர்ல 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 21 மே 2025. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்.
இந்தியன் பேங்க் கரண்ட் ப்ரைஸ் 558, 2982 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காண்டில். இது இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 30% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 3.26 இருந்தது, இப்போ 3.09 கொடுத்துருக்காங்க. நெட் என்பிஏ 0.21 இருந்தது, 0.19 கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ நல்லா கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க். 16 ரூபா 25 பைசா ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹையான டிவிடெண்ட். ஸோ கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 10 ஜூன் 2025. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். டீலிங் இந்தியா லிமிடெட் 437 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 27 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 11% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 15 ரூபா தராங்க. ஸோ இதில் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, நான் வழக்கமாக இவங்க 5 ரூபா இந்த ரேஞ்சில் தான் டிவிடெண்ட் தருவாங்க. டிவிடெண்ட் மென்ஷன் பண்ணும்போது 0.15 போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 15 பைசாவாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு 15 ரூபா தான் இருக்கணும். பட் இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணதில் 15 ரூபா தான் போட்டிருக்கு. ஸோ 15 ரூபா தான் தந்திருப்பாங்க, நீங்கள் எதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஏன்னா 3.5% வருது டிவிடெண்ட் ஈல்டு. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் ஈல்டு. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 ஜூலை 2025. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க டீலிங் இந்தியா லிமிடெட். பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் 2049 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 64 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 27%, நெட் ப்ராஃபிட் 100% வாங்கியிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டு. அதில் அதர் இன்கம் ஒரு 15 கோடி இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த சூப்பரான ரிசல்ட்டு. 5 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 0.25%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2025. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர். மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதோட சேர்த்து டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை ஷார்ட் ஃபார்மாக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக பார்க்குறது பஞ்சாப் நேஷனல் பேங்க் 99 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 7ஆம் தேதி போர்டு 7 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 ரூபா பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 126 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 8 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து பப்ளிக் செக்டர் 3 ரூபா 60 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 5306 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 8 மேல போர்டு மீட்டிங், இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான். 73 ரூபா 50 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க பிரிட்டானியா. ஷெட்ரான் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 132, 9 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட்டு 1 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. கிர்லோஸ்கர் ஃபெர்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 454 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 9 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 3 ரூபா ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும் கிர்லோஸ்கருக்கு. அப்போலோ பைப்ஸ் லிமிடெட் 393 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட்டு போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் லிமிடெட் 826 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 12 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 20 பைசா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் 1082 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 14 மேல போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 11 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பேங்க் ஆஃப் ப்ராடக்ட் இந்தியா லிமிடெட் 367 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 17 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க, டிவிடெண்ட் ரிசல்ட்டு 11 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. பிஎஸ்எல் லிமிடெட் 153 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 22 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க, டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்காங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் 1 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஏஐஐ இன்ஜினியரிங் லிமிடெட் 3101 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 23 மேல போர்டு மீட்டிங் இருக்குது, இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான் 16 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. விக்டோரியா மில்ஸ் லிமிடெட் 6524 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 26 மேல போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட்டு 50 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுக்கல, 2023 கொடுத்துருக்காங்க. பேங்க் இன்ஃபினிட்டி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 6 ரூபா 58 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு, 35 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடைச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. கொடுத்தது ரிகா இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 12 கோடி தான். 35 கோடிக்கு இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. சில கம்பெனி இதே மாதிரி தான் ஆர்டர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே ஆர்டர் கிடைச்சதா இல்லைங்கிறது யாராலையும் வெரிஃபை பண்ண முடியாது. அது செபி தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி சின்ன கம்பெனிகள் நிறைய கம்பெனி ரீசெண்டாக பார்த்துருப்போம். நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி ஃப்ராட் நடந்திருக்கு. சும்மா ஆர்டர் கிடச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் தேடி விசாரித்து பார்த்தா அங்கே எந்த ஆர்டருமே அப்படி இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக பொய்யாலாம் நமக்கு தெரியாது. இதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை செபிக்கு தான் இருக்கும். பட் இப்போதைக்கு கம்பெனி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெனி ஸ்டாக்கில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் 196 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 26 கோடியே 96 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. பிஎல் கஷ்யப் அண்ட் சன்ஸ் லிமிடெட் 65 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 510 கோடிக்கு ஆர்டர். கொடுத்தது ஃபிடாட்டோ சிட்டி ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரினியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் 166 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 52 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 52 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது நண்பர் ஒரு ரூபா கேட்டிருந்தாரு, அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 52 கோடி
502 கோடி ஆர்டர் கிடச்சிரு சாரி